ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர். இன்றைக்கி ஒரு ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1/2 கிலோ புளி வாங்கினீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வேஸ்டேஜும் இருக்காது. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து இன்ஸ்டன்ட் புளி பேஸ்ட். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 1/2 கிலோ புளி எடுத்திருக்கேன். அந்த புளி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வைப்போம். குக்கரில் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம விசில் எடுத்துடுவோம். இப்போது புளியை வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. புளியை வந்து வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொட்டை இல்லாத புளியாக எடுத்துக்கோங்க. நார்மலான தண்ணியை ஊற்றி இப்போ புளியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி அதேமாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். முதல்ல வடிகட்டின புளியோடு இதையும் சேர்த்துருவோம். நம்ம புளி வந்து நல்லா சக்கையாகிற அளவுக்கு நம்ம திருப்பி தண்ணி சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதனால் புளி வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. கை வச்சு பிசைறதுனால புளி வந்து ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம திருப்பி அதை ரீஹீட் தான் பண்ண போகிறோம். என்னோடய ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க புளியை திரும்பவும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அது கொதிக்கட்டும். அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் மாற்றிடலாம். தேவையான அளவுக்கு நம்மளுக்கு புளி பேஸ்ட்டை வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு நம்ம நார்மலான ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது.